Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mode e-shopping. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வரோம். அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையை கூட்டு கொண்டு அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஊர் மக்கள் எல்லாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொண்டு வந்ததை பார்த்த உடனேயும் அதிகமாக கோவப்படுறாங்க. அது இல்லாமல் நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. அப்போ அவங்களோட உதட்டின் மீது கை வைத்து அமைதியாக இருக்கும்படி நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மீது கை நீட்டி காட்டுறாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த குழந்தை எவ்வாறு பேசும், உனக்கு என்ன புத்தி கெட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தை பேசியது, நான் தான் ஈசா, என்னை நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதம் அளித்திருக்கிறான், அது இல்லாமல் என்னை தூதராகவும் ஆக்கியிருக்கிறான், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றுவேன் என்று கட்டளை எடுத்துக்கிறான். அதேமாரி என்னோட தாயாருக்கு நான் நன்றி செலுத்துபவனாக என்னை ஏவிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசுது. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாக விடுறாங்க. அது இல்லாமல் அந்த குழந்தையோட தனித்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஈசா நபி சிறு வயதில் இருக்கும்போதே அவங்க தோழர்கள் வீட்டில் என்ன சமைத்து இருக்கிறது என்று பார்க்காமையே கண்டுபிடிச்சி அவங்க தோழர்கிட்ட சொல்லுவாங்களாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்காமையே சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஈசா நபிக்கு 12 வயசு ஆன உடனே அவங்க தாயாருடன் பைத்துல் முகத்திஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு பண்டிகை நடக்குது, அதனால் அங்கே போகிறாங்க. அப்போ தாயாரை விட்டுக்கிட்டு அங்கே இங்கன்ட்டு திரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யூத பாதிரியாக்கள் சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு கூட்டமாக செல்கிறாங்க. அப்போ இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு சிறு வயதிலேயே அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. ஆனால் அங்கே இருந்து எல்லாருமே ரொம்ப பெரிய வயசானவங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போக கூட பயம் இல்லாமல் தைரியமாக போகிறாங்க. அங்கே நடக்கிற சொற்பொழிவை கேட்குறாங்க. அதை ஆழமாக கேட்டுக்கிட்டு அதில் இருக்கிற சில கேள்விகளை ஈசா நபி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற யூதர்களுக்கே அதுக்கான பதில் தெரியலை. அப்போ எல்லாருமே வாயடைத்து போயிடுறாங்க. இந்த ஒரு சிறுவனால் எப்படி இவ்வளோ கேள்விகளை நுண்ணிப்பாக கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஈசா நபி எவ்வளவோ அவங்க அமைதிப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் ஈசா நபி அவங்களோட கேள்விகள்லவையே ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஈசா நபி அவ்வளோ ஞானம் பெற்றவர்களாக இருந்துக்கிறாங்க அந்த காலத்திலேயே. அது இல்லாமல் மூசா நபி காலத்தில் சப்பத் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வெள்ளிக்கிழமை சூரியன் மறைந்ததுக்கு அப்புறத்துல இருந்து சனிக்கிழமை சூரியன் மறையிறும் வரை அவ்வளோ இபாதத்துகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சான். ஆனால் அதை காலப்போக்கில் யூதர்கள் ரொம்ப அதை டைட்டாக்கிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி டைமில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாட்டியும் அவங்கள மருத்துவர்கிட்ட அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதை கஷ்டப்படுத்திட்டாங்க. இதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி 3 பேருமே ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் சொன்னபடி தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், கூட குறைச்சலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் எத்தி வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பனு இஸ்ராயில் சந்ததிகளில் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு கெட்ட தலைவன் ஜக்கரியா நபியையும் யஹ்யா நபியையும் கொலை செய்து விடுகிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஈசா நபிக்கு கட்டளையிடுறான், நீ இந்த பனு இஸ்ராயிலுக்கு நீ நேர்வழிப்படுத்து, அவங்கள போய் திருத்து அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறான் ஈசா நபிக்கு. அதுக்கப்புறம் ஈசா நபி கூட்டத்துக்கு மத்தியில் நின்று சொல்கிறாங்க, என்ன அல்லாஹ் தூதராக்கிக்கிறான், நான் தான் தூதர், என்னுடைய இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க. எனக்கு உதவியாக யாராச்சும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சில மக்கள் நபி ஈசா நபியை நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. நம்புகிற கூட்டங்கத்தில் சில பேர் ஈசா நபியோட நான் உங்களோட வர்றோம், உங்களை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களோட பேர் இஸ்லாத்தில் என்னென்னா ஹவாரியூன்கள். அவங்க அந்த காலத்தில் சஹாபாக்கள் எவ்வளோ நபிக்கு சப்போர்ட்டிவாக ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்களோ அதே மாதிரி ஈசா நபிக்கும் இந்த கொஞ்சம் ஆட்கள் ரொம்ப நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் இருப்பாங்களாம். அல்லாஹ் ஈசா நபி என்ன செய்வாங்க, அந்த ஆட்கள்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போய் மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பரப்பும்படி எத்தி வைப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி செய்வாங்க.
அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் வந்து ஈசா நபிக்கு சில அற்புதங்களை கொடுத்துருந்தான். அந்த அற்புதங்களை வந்து ஈசா நபி வெளிப்படுத்துவாங்க. அது என்னென்ன அற்புதங்கள் கொடுத்துருந்தான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.